எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளைச்சோறு பொங்கியிருக்கேனா, அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் சாப்பாடெலாம் கட்டி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல அன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருக்கு மீன் வாங்கிட்டு வந்தாவலாம், அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இன்றைக்கி தான் வச்சுருக்கேன். ஒரே ஒரு மாதிரி பீஸ் எல்லாம் வித்தியாசமாக கிடக்கு. ஆனால் குழம்பு நல்லாயிருக்கு, பீஸு ஒரு மாடலாக தான் கிடக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே எலும்பாக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தி மீன் வேண்டாம்பாள், அவளுக்கு இந்த மாவத்தில் இந்த மீன் குழம்பு மீனை போட முன்னாடி எடுத்து தனியாக வச்சு அதில் மாவத்தில் போட்டு அவளுக்கு வச்சுட்டேன் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அவள் சாப்பிட்டுக்கிடுவாள்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் இருக்கா, இது 2 நாளைக்கு முன்னாடி வச்சது தான், இருந்தாலும் நல்ல ரசமாக தான் இருக்குது, சூடு பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுங்காப்பி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு மீன் குழம்பு சாப்பிடணும் போல் இருக்குது. ரொம்ப நாள் ஆகிட்டு மீன் குழம்பு வச்சு. சரி ஒரு நல்ல மீனாக வாங்கிட்டு வர்றாருன்னா இப்படி போய் கரடு முரடாக மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி என்ன செய்ய, சரி சாப்பிடுவோம்.